தேவனுடைய ஆலயத்துக்கு ஏன் வருகிறோம்? கூடி வருகிறதுக்கு அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சபையில வருகிற போதுதான் சபை கிறிஸ்துவினுடைய சரீரம். ஒரு சரீரமாய் நீ வளர முடியும், ஆவிக்குரிய ரீதியில வளர முடியும். சபைக்கு வருகிற போது அந்த ஆவிக்குரிய வரங்களை நீ சபையில பயன்படுத்த முடியும். எங்க பயன்படுத்த முடியும்? ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்கிறது மாத்திரம் அல்ல, அதை பயன்படுத்த முடியும். அநேக மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கர்த்தர் உன்னை கொண்டு அநேகரோடு கூட பேச முடியும். உன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட கிருபை வரங்கள் வெளிப்படும். தேவனுடைய அந்த வார்த்தை வருகிற போது கர்த்தர் அந்த வார்த்தை கொண்டு உன்னை என்ன செய்கிறார்? புதுப்பிக்கிறார். அப்போ இந்த வார்த்தை நீங்க கேட்கணும், ஆலோசனையாய் வெளிப்படும். தேவனுடைய வார்த்தை பாருங்க, உனக்கு ஒரு ஆலோசனையாய் வரும், கட்டளையா வரும். இதை செய், பிழைப்பாய்னு சொல்லுவார். இதை செய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்னு சொல்ல. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாதையே தெரியலையா? அவர் சொல்லுவார், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்கள் காதுகளின் பிறகாலே ஒரு சத்தம் கேட்கும். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். திகைத்து போய் நிற்கிறாயா? தேவ சமூகத்துக்கு வருகிற போது தேவன் உன்னோடு பேசுவார். தேவனுடைய ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாகும். தேவ சமூகத்தில் மற்றவர்களுக்காக மற்றவர்களை நேசிக்கிற போது அந்த தெய்வீக அன்பு வெளிப்படுகிற போது இதெல்லாம் எங்கே சம்பவிக்குமோ? சபைக்கு நாம் வருகிற போது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடம் உனக்கு ஒன்றை கொண்டு வந்து தரும் என்று சொன்னால், சபைக்கு வருகிற போது சபை தம்முடைய காரியங்களை கட்டாயம் என்ன செய்யும்? ஏன்னா உள்ளே வருகிறவர்களுக்கும் வெளியே போகிறவர்களுக்கும் பெரிய சமாதானம். ஏன்னா வாசலாய் நிற்கிறவர் அவர் தான். ஆமென் சொல்கிறீங்களா? அவர் தான் வாசலாக நிற்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். நிற்கிறவர் என்ன செய்வார்? கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா வாசலில் 2 பேர் நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் பொம்மையை வச்சுதான் அப்படியே கும்பிடுது. அதுவாக என்ன செய்யுது? அது கூட ஆளை நிறுத்த முடியல, மிஷின் எடுத்துன்னு வந்து வச்சு அது போகிற வரவனாலும் கழுத போனாலும் அப்படி இருந்து, நம்ம போனாலும் என்ன செய்யுது? அதுக்கு தெரியல பாருங்கள். முதல்ல ஆள் வைப்பாங்க, அதுக்கு என்ன பண்ணுங்க? அப்படியே பன்னீர் தெளித்து, சந்தனம் தெளித்து, கல்கண்டு கொடுத்து, ரோஜா பூ கொடுத்து, வாங்க 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 உள்ளே வாங்க. அப்படி வெளியே வாசலில் யார் நிற்கிறாரோ? ஏசாமி சொன்னார், நானே வாசல். எப்படி கூப்பிடுவார்? போ, சந்தோஷம், எஜமானனுடைய சந்தோஷம், எஜமானனுடைய நன்மை. ஆலயத்துக்கு வருகிற போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆலயம் உனக்கு நன்மையை கொண்டு வரும். ஆலயத்துக்கு வருகிற போது எவ்வளோ ஆசீர்வாதங்கள் வேதம் சொல்லுங்க, அத்தனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார்.